நட்சத்திரம் நிறைந்த காலணிகள். முன்னொரு காலத்தில் மார்கரெட் என்ற பொல்லாத, எல்லோராலும் வெறுக்கத்தக்க ஒரு அரசி வாழ்ந்தாள். அவள் மிக கொடியவள். அவளுடைய நாட்டின் குடிமக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். இந்த சூப் முழுவதும் ஜில்லென்று ஆகிவிட்டது. காவலர்களே, இவனை உடனடியாக பாதாள சிறைக்குள் தள்ளுங்கள். ஆனால் மேன்மை தாங்கியவரே, இதை வெளியில் எடுத்து 1 நிமிடம்தான் ஆகிறது. பாவம், அந்த சமையல்காரர் மீது எந்த தவறும் இல்லாமலேயே அறைக்கு வெளியே இழுத்துச் செல்லப்பட்டார். அரசு சபையில் அவளுக்கு மிகவும் விசுவாசமான நபர் ஆக்டேவியஸ். அவனும் அரசியைப் போலவே மிகவும் தீயவனாக இருந்தான். அந்நாட்டு மக்கள் இந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல் அவளிடம் புகார் செய்யாமல் இருந்தனர். அவர்கள் தங்கள் வயிற்று பசிக்காக ஏதோ சம்பாதித்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலை 2 பெண்கள் நீரூற்று வழியாக சென்று கொண்டிருந்த போது நகர மைய சாலையில் அழகான ஒரு ஜோடி செருப்புகள் கிடப்பதை கண்டார்கள். அதில் நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இதுவரை எவரும் காணாத செருப்புகளாக மிகவும் பளபளப்பாக பிரகாசித்தது. அட கடவுளே, இந்த செருப்புகள் மிகவும் அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. இதில் நட்சத்திரங்களும் விண்மீன்கள் கூட்டமும் தீரலாக சுற்றி வருவதை பார். இந்த செருப்புகள் எங்கிருந்து வந்தது? இது நட்சத்திர தேவதைகளிடமிருந்து வந்த பரிசாக இருக்கும். அந்த பெண்கள் விரைவிலேயே அவர்களின் தோழிகளிடம் இந்த நட்சத்திரங்கள் பதித்த செருப்புகளை பற்றி சொல்கிறார்கள். உடனடியே அந்த செய்தி நாடு முழுவதும் பரவி விடுகிறது. அந்த மந்திர செருப்புகளை பற்றி ஆக்டேவியஸ் கேள்விப்பட்டதும் அவர் நினைத்தார், இந்த செருப்புகளை பற்றி மகாராணி மார்கரெட்டிடம் கூற வேண்டும். எனக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பார்கள். ஆக்டேவியஸ் அரசியிடம் சென்று மந்திர செருப்புகள் பற்றியும் அவை எவ்வளவு அழகானவை என்றும் அவளிடம் சொன்னான். இதை கேட்ட அரசி மார்கரெட் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அப்போதே அந்த செருப்புகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினாள். இப்போதே சென்று அந்த செருப்புகளை எனக்காக எடுத்து வா ஆக்டேவியஸ். எனக்கு பயமாக இருக்கிறது அரசியாரே, என்னால் முடியாது. நீ என்னிடம் முடியாது என்று சொன்னாயா? உன் அரசியிடம் மறுத்து பேச உனக்கு தைரியம்? காவலர்களே, இப்போதே இவனை பாதாள சிறையில் அடையுங்கள். காவலர்கள் ஆக்டேவியஸை சிறையில் அடைப்பதற்காக பிடிக்கும் போது அவன் சத்தமாக கத்தி கூறினான், இல்லை 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 ராணியாரே, என்னால் செருப்புகளை பிடிக்கவே முடியாது. என்ன? அந்த செருப்புகளை அடைய நினைப்பவர்கள் அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது கிடைக்கும் என்றும், அதை அடைந்த உடனே அந்த மந்திர செருப்புக்கு தகுதியானவராகி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. சரி, இருக்கட்டும். உன் அரசியை விட வேறு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. இப்போதே நான் அங்கு போய் அந்த செருப்புகளை சொந்தமாக்கிக் கொள்கிறேன். இவனை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். அரசி தனது ரதத்தை வரவழைத்து அதில் நகர மைய சதுக்கத்திற்கு செல்ல புறப்பட்டாள். அரச மெய்காவலர்களின் அணிவகுப்புடன் ரதம் சென்றது. நகர மைய சதுக்கத்திற்கு அரசி வருகிறாள் என்று கொடிகளை அசைத்து அறிவித்தனர். அரசி வரும்போது என்ன நடக்கும் என்பதை பார்க்க நகரத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் அனைவரும் அந்த சாலை சதுக்கத்தில் இருந்து செருப்புகளை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை ரதம் அடைந்ததும் அரச மெய்காப்பாளர்கள் ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்துவிட்டு இருபுறமும் நின்றார்கள். தலைமை காவலர் அறிவித்தார், ஜமானியாவின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போது நான் கூறப்போவது மேதக மார்கரெட் அவர்கள் எங்கு வரப்போகிறார்கள். ரதத்தின் கதவு திறக்கிறது. அரசி மார்கரெட் தன் மக்களை நோக்கி கையசைக்கிறாள். ஆனால் அவர்கள் அனைவரின் கண்களும் அந்த செருப்புகளின் மீதுதான் இருக்கிறது. நான் இங்கே இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லையா? அரசி அவளின் வருகையை கண்டுகொள்ளாத மக்களை தண்டிக்க நினைக்கும் போது சதுரத்தின் மையத்தில் இருந்த நட்சத்திரம் பதித்த செருப்புகளை அரசி பார்த்தாள். ஆ, இது போன்ற அற்புதமான அழகான செருப்புகளை நான் என் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததே இல்லையே. அந்த காலணிகளால் ஈர்க்கப்பட்ட அரசி அவைகளை நோக்கி வேகமாக ஓடிச் சென்றாள். இந்த செருப்புகளை நான் அணியும் இந்த மகத்தான தருணத்தை காண வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏனென்றால் என் கால்கள் இந்த காலணிகளை தொட்டவுடன் நான் மிகவும் கவர்ச்சிகரமான ஆட்சியாளராக மாறுவேன். பிறகு நாட்டில் இருக்கும் எல்லா ஆண்களும் பொறாமைப்படுவார்கள். அரசி செருப்புகளை நோக்கி போகிறாள். பிறகு அவளது தங்க செருப்புகளை கழற்றிவிட்டு கம்பீரமாக இருந்த அந்த காலணியில் காலை நுழைக்க பார்க்கிறாள். அவள் கால்களை வைக்க போகும்போது நட்சத்திரம் பதித்த செருப்புகள் பக்கவாட்டில் செல்கிறது. அதனால் குரூர குணம் கொண்ட அந்த அரசி நிலை தடுமாறி கீழே விழுகிறாள்.
அதை கண்ட மக்கள் அனைவரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு உள்ளுக்குள் சிரிக்கிறார்கள். எதற்காக இப்படி சிரிக்கிறீர்கள்? சமாளித்து எழுந்த அரசி அந்த காலணிகளை மீண்டும் அணிய முயற்சி செய்கிறாள். இதோ பாருங்கள், நீண்ட வழிப்பயணத்தால் நான் சோர்வடைந்துள்ளேன். அதனால்தான் என்னால் இந்த செருப்புகளை அணிய முடியவில்லை. அரசி செருப்புகளை நோக்கி சென்று மீண்டும் முயற்சி செய்கிறாள். அப்போதும் அந்த செருப்புகள் நகர்ந்து போகின்றன. தங்கள் ராணி செருப்புகளை அணிய முடியாமல் போனதை கண்டு அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டு நின்றார்கள். நமது ராணிக்கு தகுதி இல்லை என்று தெரிகிறது. எனக்கு அது தெரியும். சூரிய ஒளிய போன்ற பிரகாசமும் சந்திரனின் குளிர்ச்சியை போன்ற அன்புள்ளம் கொன்ற ஒருவர் மட்டுமே அற்புத விண்மீன் செருப்புகளை பெரும் தகுதி உள்ளவர். தன்னால் அந்த செருப்புகளை அணிய முடியவில்லையே என்று கடும் கோபத்துடன் அரசி அரண்மனைக்கு செல்கிறாள். அரசி மார்கரெட் தனது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கவலையுடனும் கோபத்துடனும் இருக்கும்போது அவளது சபை உறுப்பினர் ஒருவர் அவளிடம் வந்து அந்த செருப்புகளை அணியும் வழி ஒக்டோவியஸ்க்கு தெரியும் என்று கூறுகிறார். இப்போது அவனை என்னிடம் கொண்டு வா. அவன் சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். ஒக்டேவியஸ் சிறையில் இருந்து அரசியின் முன் கொண்டு வந்து நிற்கப்பட்டான். சொல்லு ஒக்டோவியஸ், நட்சத்திரங்கள் கொண்ட அந்த அழகான செருப்புகளை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நொக்கோவியா நாட்டில் ஒரு இளவரசி இருக்கிறாள். அவள் மிகவும் அழகான பணக்காரி என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக அவள்தான் இந்த செருப்புக்கு தகுதியானவள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய செருப்புகளை வேறொருவர் எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று நீ எனக்கு சொல்கிறாயா? இல்லை மேதகு அரசியார் அவர்களே, அவள் அவற்றை அணிந்தவுடன் அதை உங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் அவளிடம் கேட்போம். பின்னர் நீங்கள் தான் இந்த நாட்டில் மிகவும் அழகானவராக இருப்பீர். அப்படியா? இப்போதே அவளுடைய கோட்டைக்கு ஒரு தூதரை அனுப்பி இளவரசியின் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அவளிடம் சொல்லுங்கள். மறுநாள் நொக்கோவியா இளவரசி வந்து செருப்புகள் இருந்த நகர சதுக்கத்திற்கு போகிறாள். அவள் செருப்புகளை அணிய முயன்றாள். ஆனால் அவளால் அணிய முடியவில்லை. மந்திர செருப்புகள் அவளது கால்களையும் தவிர்த்து நகர்ந்தன. வீணானவனே, உன்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இன்னும் அந்த செருப்புகள் எனக்கு சொந்தமாகவில்லை. மன்னியுங்கள் மேன்மை தாங்கிய அரசியாரே, அதற்கு இப்பொழுதே ஒரு தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒக்டேவியஸ் சிறிது நேரம் யோசித்து பின்னர் காட்டில் வாழும் வயதான பெண் துறவியிடம் செல்ல முடிவு செய்தான். கால்நடைகள் மேய்ப்பவனின் மகளான ஆலிஸ் என்பவளை பற்றி பெண் துறவி கூறினாள். ஆலிஸ் முழு தேசத்திலும் சூரிய ஒளியை போன்ற பிரகாசமும் சந்திரனின் குளிர்ச்சியை போன்ற அன்புள்ளம் கொண்ட மிக சிறந்த பெண் என்று அனைவராலும் போற்றப்படுகிறாள். நல்லது, இவளைதான் நான் இவ்வளவு காலங்களாக தேடிக்கொண்டு இருந்தேன். ஒக்டேவியஸ் பெண் துறவிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ஆடு மேய்க்கும் அந்த இளம் பெண்ணிடம் சென்றான். இறுதியாக அவளை கண்டுபிடித்த போது அவளிடம் எல்லாவற்றையும் விவரித்தான். ஆலிஸும் அரசிக்கு உதவ ஒப்புக்கொண்டாள். அவர்கள் இருவரும் நகர சதுக்கத்திற்கு வந்தார்கள். செருப்புகளை பார்த்ததும் ஆலிஸுக்கு மிகுந்த சந்தேகம் ஏற்பட்டது. ஓ, இதை என்னால் அணிய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இவை எனக்கு பொருந்தாத அளவுக்கு பெரியதாக இருக்கிறது. அந்த மர்ம செருப்புகளை ஆலிஸ் அணிய வேண்டும் என்று மக்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அவள் கால்களை எடுத்து வைக்கும் போதே நட்சத்திரம் பதித்த அந்த செருப்புகள் அவள் காலுக்கு அருகில் வந்து அவளது கால் அளவிற்கு சுருங்கியது. இந்த ஏழை பெண் தான் இதற்கு தகுதியானவள். ஆலிஸ் செருப்புகளை அணிந்த உடனேயே மந்திர பிரகாசங்கள் பிரதிபலிக்கும் நட்சத்திரங்களால் சூழப்பட்டாள். மிகவும் அற்புதம், உண்மையிலேயே அற்புதம்தான். இப்போது உன்னிடம் இருக்கும் அந்த காலணிகளை என்னிடம் கொடுத்துவிடு உடனடியாக. ஆலிஸும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து செருப்புகளை அரசியிடம் கொடுத்தாள். அரசி மார்கரெட் செருப்புகளை அணிந்த உடனேயே அவளை சுற்றியும் ஆடு மேய்ப்பவளை சுற்றியும் மந்திர பிரகாசங்கள் சூழ்ந்தன. அதன் பிறகு அரசி ஆடு மேய்ப்பவளின் ஆடைகளையும் ஆலிஸ் ராணியின் அரச உடையையும் அணிந்திருப்பதை அவர்கள் கண்டனர். என்ன செய்து விட்டாய்? இப்போதே இதை திருப்பி மாற்றுமாறு ஆணையிடுகிறேன். இனிமேல் நீ எங்களுக்கு அரசி இல்லை. காவலர்களே, ஏழையாக இருக்கும் இவளை பிடித்து சிறையில் அடையுங்கள். துரோகி, என்னை சிறைக்கு அனுப்ப உனக்கு எவ்வளவு தைரியம்? இல்லை இல்லை இல்லை, சற்று பொறுங்கள். இதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் ஒக்டோவியஸ். பொறுங்கள், யாரையும் எங்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அரசியாக இருக்க வேண்டாம். இதை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள்.
ஆலிஸ் இவ்வளவு கனிவாகவும் தன்னலமற்றவளாகவும் இருப்பாள் என்று அவர்கள் கருதவில்லை. அப்போது அங்கே இருந்த பெண் துறவி பேசினாள். தகுதியுள்ள ஆலிஸுடன் இந்த காலணிகள் இணைந்து பிணைந்துள்ளன. அவள் அவற்றை அணியவில்லை என்றாலும் அவைகள் அவளுடைய கட்டளையை மட்டுமே கேட்கும். இந்த சாபத்தை நீ மாற்றி அமைக்க, அரசிக்கு அந்தஸ்தை திருப்பிக் கொடுக்க, அரசி மார்கெட் செய்த அனைத்து தீய நடவடிக்கைகளையும், தன் நாட்டு மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டதையும் நீ முற்றிலுமாக மன்னிக்க வேண்டும். ஆலிஸ் அன்பான தாழ்வான குணம் கொண்டவள் என்பதால் அரசியை மன்னித்தாள். மேன்மை தாங்கிய அரசியை மன்னிக்க நான் யார்? ஆனால் அதுதான் சாபத்தை மாற்றி அமைக்கப் போகிறது என்றால் சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன் அரசி, என் மனதார மன்னிக்கிறேன். அவள் இவ்வாறு சொன்ன உடனேயே இருவரும் மந்திர நட்சத்திரங்களால் சூழப்பட்டனர். மார்கரெட் அரசி மீண்டும் அரசியாக மாறி அவளது அரச உடைகளை அணிந்திருந்தாள். ஆனாலும் நட்சத்திரங்கள் நிறைந்த செருப்புகள் மீண்டும் ஆலிஸிடமே சென்றன. பெருந்தன்மை கொண்ட பெண்ணே, உனக்கு மிகவும் நன்றி. நான் செய்த எல்லா தவறுகளையும் உணர்ந்து விட்டேன். தாழ்மையுடனும் கருணையுடனும் இருப்பது முக்கியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த செருப்புகள் மீது இனிமேல் ஆசைப்பட மாட்டேன். எனது மக்களுக்கு தகுதியான அரசியாக இருந்து நான் பணியாற்றுவேன். இதை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அரசி மார்கரெட் நீண்ட காலம் வாழ்க! அரசி மார்கரெட் நீண்ட காலம் வாழ்க! அரசி மார்கரெட் நீண்ட காலம் வாழ்க! மார்கரெட் அரசி நன்றி உணர்வோடு அவள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு ஜோடி காலணி மற்றும் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் போதுமான உணவுப் பொருட்களையும் கொடுத்தாள். அதன் பிறகு ஜமானியாவின் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இதற்கிடையில் ஆலிஸ் நட்சத்திரம் நிறைந்த செருப்புகளை திருப்பி கொடுத்து விட்டாள். மீண்டும் அவை நகர மைய சதுக்கத்தில் வைக்கப்பட்டன. இரக்கமுள்ளவராக இருப்பது முக்கியம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டி கொண்டிருந்தது.